ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஃபர்ஸ்ட் டீமா அபிஷியலா குவாலிஃபை ஆயிருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் பிளே ஆஃபுக்கு. அந்த மேட்சோட குயிக்கான ரிவ்யூ அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் சென்னை என்எஃப்சி ஹைதராபாத் எஃப்சிக்கு எதிராக ஒரு சூப்பரான வின் பண்ணிருக்காங்க. அது இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழ் தலைவாஸ் தோத்துட்டு பிளே ஆஃப் வாய்ப்பு ஆல்மோஸ்ட் இறந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழ் தலைவாஸ் வெஸ் யூ மும்பா போட்டியோட குயிக்கான ரிவ்யூ அண்ட் தென் கூடவே சென்னை என்எஃப்சி வெஸ் ஹைதராபாத் எஃப்சி ரிவ்யூ உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ் சைன் பண்ணி எடுத்துட்டு இருக்க புது பிளேயர் அந்த சாய் பிரசாத் யாருங்கிறதையும் சொல்றேன் இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோல போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all நான் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெஸ் பெங்களூரு புல்ஸ் அந்த மேட்ச்ல இருந்து போயிடுறேன். சோ இந்த போட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரு நல்ல டாமினன்ஸோட வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 37க்கு 26ன்னு சொல்லிட்டு 11 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணிருப்பாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் சார்பா ஸ்டார்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஷால் டாட்டே 1 புள்ளி, சஞ்சய் 1 புள்ளி, ஜெய்தீப் 4 புள்ளிகள், வினய் 9 புள்ளி, சிவம் பட்டாரை 8 புள்ளிகள், ராகுல் 4 புள்ளி, முகமது ரேசா 6 புள்ளிகள். சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் சான்ஸ்கர் மிஸ்ரா 1, பெங்களூரு புல்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்தீப் நர்வால் 1, சன்னி எந்த புள்ளிகளும் எடுக்கல, பர்தீக் 4 புள்ளிகள், ஜத்தீன் 5 புள்ளிகள், நவீன் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சௌரப் நண்டால் 3, நிதின் ராவல் 4. சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் சுசில் 4 அண்ட் அஜின்கே பவார் 3. இந்த போட்டி ஆரம்பத்திலிருந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் பக்கம் தாங்க இருந்துச்சு. அதாவது ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4 பாயிண்ட்ஸ் வந்து லீட் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு டீமுமே ஏதோ உப்புக்கு சப்பா மேட்ச் மாதிரி தான் ஆடின மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. ஏன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸும் ஆல்மோஸ்ட் அவங்களோட பெஞ்சஸ் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. மேக்ஸிமம் சப்ஸ்டியூட் இருந்த பிளேயர்ஸுக்கு ஸ்டார்டிங் 7ல வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. இந்த பக்கம் பெங்களூரு புல்ஸும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீமா எலிமினேட் ஆன டீம். ஸோ அதனால அவங்க செக் பண்ணாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீமா குவாலிஃபை ஆயிட்டாங்க பிளே ஆஃபுக்கு. அதாவது இது பாருங்க எவ்வளவு டிராஸ்டிக்கான ஒரு டிஃபரன்ஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை பிளே ஆஃப்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ், ஃபர்ஸ்ட் டீம் டு எலிமினேட் ஃப்ரம் பிளே ஆஃப்ஸ் பெங்களூரு புல்ஸ். ரெண்டு டீமுக்குமான போட்டி. சோ ரெண்டு டீமும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆரம்பத்திலிருந்து ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஆதிக்கம் பெங்களூரு புல்ஸ் மேல சூப்பராகவே வச்சிருந்தாங்க. முக்கியமா முகமது ரேசா கிடைச்சா நார்மலாவே நல்ல டீம் கிடைச்சாலே அடிப்பாரு. பெங்களூரு புல்ஸ் வேறையா சூப்பரா சேர்த்து வச்சு அடிச்சிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ராகுல் சேத்லோட பர்ஃபார்மன்ஸ் டிஃபென்ஸ் சூப்பரா இருந்துச்சு. சிவம் பட்டாரே அண்ட் வினய் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் சப்போர்ட் பண்ணி ஈக்குவலா சூப்பராகவே ரைடும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரைட் பாயிண்ட்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஜெய்தீப் ஒரு சில மேட்ச் வந்து சொதப்பியிருந்தாலும் இப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கலக்கியிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் பெங்களூரு புல்ஸுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொடுத்த பர்தீப் நர்வால் இந்த மேட்ச் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது டிசப்பாயின்மெண்டான விஷயம். சப்ஸ்டியூட் பண்ணி வெளியே எடுக்கப்பட்டார். பெருசா பாயிண்ட்ஸ் வராதனால ஜத்தீனை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. பெருசா எஃபர்ட்ஃபுல்லா இல்ல. நிதின் ராவல் திரும்பவும் போராடி ஒரு 4 பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தாரு. சௌரப் நண்டால் ஒரு 3 பாயிண்ட். மற்றபடி பெருசா சப்போர்ட் எதுவுமே இல்ல. சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் சுசில் ஒரு 3 புள்ளி, அஜின்கே பவார் ஒரு 3 புள்ளின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப லிட்டில் பிட். இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. அவ்வளவுதான். பெங்களூரு புல்ஸுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் இந்த போட்டியே. அப்படியே நான் சென்னை என்எஃப்சி விஷயத்துக்குள்ள வரேன். சென்னை என்எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆட்ரிக் தோல்வி அப்படிங்கறத பெற்றிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா மோகன் பகான், தென் ஈஸ்ட் பெங்கால் ரெண்டு கொல்கத்தா டீம் அடிச்சு முடிச்சு விட்டாங்க. இப்போ நம்மளோட பங்காளியான ஹைதராபாத் எஃப்சியை கூப்பிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஊருக்கு தான், அதாவது மரீனா அரேனால தான் இந்த போட்டி அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. ஒரு வழியா 5வது நிமிஷமே சென்னை என்எஃப்சி ஒரு கோல் அடிச்சிருந்தாங்க. நம்ம கார்னர் ஷீல்டு வந்து அசிஸ்ட் பண்ண இர்ஃபான் எட்வர்ட் அது கோலா கன்வெர்ட் பண்ணிருப்பாரு. 5th மினிட்ல வந்து அந்த ஒரு கோல் தான் 1-0 சொல்லி சென்னை எஃப்சி இந்த போட்டியை ஜெயிச்சிருப்பாங்க. ஆஃப் டைம் அப்பவும் சரி, மேட்ச் முடியும் போது ஃபுல் டைம் அப்பவும் சரி, இந்த 1-0 மட்டும் தான் இருந்துச்சு. பட் இதற்குள்ள நிறைய எக்கச்சக்கமான டிராமாஸ் எல்லாம் நடந்திருந்துச்சு. எல்சின்கோக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருந்துச்சு. இர்ஃபான் எட்வர்ட் ஒரு மாதிரி டயர்ட் ஆகி அவர் விழுந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம மந்தார் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கார்டு கிடைச்சிருந்தது. கார்னர் ஷீல்டுக்கு எல்லோ அண்ட் ரெட் கார்டு ஒன்று கிடைச்சிருந்துச்சு. கார்னர் ஷீல்டு 90+7 மினிட்ல வெளியே அனுப்பப்பட்டார் ரெட் கார்டு கொடுத்து. அண்ட் எக்ஸ்ட்ரா டைமே 12 நிமிஷம் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க, அதாவது இன்ஜுரி டைம். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நடந்திருந்துச்சு. 5வது நிமிஷத்திலே சென்னை எஃப்சியோட பிளேயர் இர்ஃபான் வந்து கோல் அடிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறமா ஹைதராபாத் எஃப்சிக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ்ல மட்டுமே எக்கச்சக்கமான சான்சஸ் கிரியேட் பண்ணப்பட்டது. பட் அவங்க எதையுமே கோலா கன்வெர்ட் பண்ணல. ஏதோ ஒரு சான்ஸ் மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி சென்னை எஃப்சிக்கும் நிறைய கோல் சான்சஸ் கிடைச்சது. முக்கியமா இர்ஃபான் எட்வர்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா 2-3 சான்சஸ் அதுக்கப்புறமும் கிடைச்சது. பட் அதையும் அவரால் கோலா கன்வெர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நிலைமையா இருந்துச்சு. ஓவராலா சென்னை எஃப்சி இந்த போட்டியை வின் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் ஆறுதலான ஒரு விஷயம் தான். ஏன்னா
பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 போட்டிகளை தோத்துருந்தாங்க. இப்போ ஒரு வின் அப்படிங்கிறது கொஞ்சம் மோரலா உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டர் கொடுக்கும். அந்த டேபிள்லயுமே 7வது இடத்துக்கு முன்னேறி இருப்பாங்க. தமிழ் தலைவாஸ் ஒரு பக்கம் பெருசா சொதப்பிட்டு இருந்தாலும் பிளே ஆஃப் போவாங்களா இல்லையாங்கிற கேள்விக்குறி இருந்தாலும் இந்த பக்கம் சென்னை எஃப்சியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. சோ நீங்க இந்த போட்டியை பார்த்திருந்தீங்களா? உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் அந்த தமிழ் தலைவாஸ் போட்டிக்குள்ள வரேன். இதுல பேசுறதுக்கு நிறைய இருக்கு, பட் யூஸ் இல்ல அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். 47க்கு 31 சொல்லிட்டு 16 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல யூ மும்பா இந்த போட்டியை வின் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூ மும்பா சார்பா அஜித் சவான் இன்னைக்கு அவர் தான் ஹீரோ. 10 புள்ளிகள் எடுத்திருப்பாரு. சுனில்குமார் 1, பர்வேஷ் பென்ஸ்வால் 3, மஞ்சித் 8, அமீர் முகமது ஜஃபர் தனியாஸ் 9, ரிங்கு எந்த புள்ளிகளும் எடுக்கல. லோகேஷ் 4 புள்ளிகள். சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் சதீஷ் கண்ணன் 1, சுபம் குமார் 3, அண்ட் தென் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் சௌரப் வந்து 4 புள்ளிகள், ரோனக் 1, ஆஷிஷ் 2, மோயின் சஃபாகி 10, இமான்சு 3, அமீர் ஹசன் பஸ்தாமி 1, நிதேஷ் குமார் 2. சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் சாய் பிரசாத் 5 புள்ளிகள். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு, பட் ஆரம்பத்துல இருந்து வெறுமையா அடி வாங்கியிருந்தாரு. நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த போட்டியை கண்டிப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் தமிழ் தலைவாசு சரியான அடி வாங்கினாங்க. 9க்கு 0ன்னு சொல்லிட்டு யூ மும்பா லீட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சரியான கம்பேக்கை கொடுத்து திரும்பவும் யூ மும்பாவை ஆல் அவுட் பண்ணி 10க்கு 9 அப்படிங்கிற மாதிரி வந்து நின்னாங்க தமிழ் தலைவாசு. ஓகேடா, இன்னைக்கு ஏதோ ஒரு வெறியோட தான் இருக்காங்க. இன்னைக்கு போட்டி இப்படியே போச்சுன்னா செம்மையா இருக்கும் இந்த மேட்ச். கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் ஜெயிப்பாங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது நினைச்சிருந்தேன். பட் அப்படியே போக போக இது வந்து தமிழ் தலைவாஸ் அடி வாங்குற மேட்சாவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். 2வது முறை தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட் பண்ணிருப்பாங்க யூ மும்பா. அதுக்கப்புறமா தமிழ் தலைவாஸ்ல அதுல இருந்து மீண்டு வரவே முடியல. முக்கியமா அஜித் சவானை பார்க்கும்போது எல்லாருமே தமிழ் தலைவாஸ் டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே பயந்தாங்க. ஒரு கிக்கு விட்டுருப்பாரு ரோனக்கு. அந்த கிக்கு அதுக்கப்புறம் முன்னாடி இருந்து அவர் அவ்வளவு ஸ்பீடா தான் இருந்தாரு. அந்த கிக்கு அப்புறமா அவர் தொடர்றதுக்கே கொஞ்சம் பயந்தாங்க. பட் ஒரு சில டேக்கிள்ஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் பழைய நிதேஷ்குமார், பழைய அமீர் ஹசன் பஸ்தாமி, பழைய ஆஷிஷ் போன மேட்ச்ல இருந்த ஆஷிஷ் பார்க்கவே முடியல அப்படிங்கிற என்னோட டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயமா இருந்துருந்துச்சு. சோ தமிழ் தலைவாஸ் இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளையும் ஜெயித்தால் மட்டுமே அவங்களால பிளே ஆஃபுக்கு போக முடியும். அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். சோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக் பட்டன் தட்ட மறந்துடாதீங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாசை விட யூ மும்பா மேல பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் சவானோட ரைடிங் அண்ட் ஒட்டுமொத்தமா இந்த டீமோட ரைடிங் யூனிட் சூப்பரா இருந்துச்சு. அமீர் முகமது ஜஃபர் தனியாஸ்லாம் ரைடிங்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் பார்த்து காலம் ஆகுது. அவர் இன்னைக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. மஞ்சித் எப்படி முன்னாடி அடிச்சாரோ அதே மாதிரி திரும்பவும் தமிழ் தலைவாஸ் அடிச்சிருந்தாரு. முன்னாள் தமிழ் தலைவாஸ் பிளேயர் ஆச்சு, அடிக்காமலா இருப்பாரு, சம்பவம் பண்ணியிருந்தாரு. அண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த புதுசா அந்த பிளேயர் லோகேஷ் சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு அன்னோன் கமாடிட்டின்னு சொல்லுவேன், பட் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஆரம்பத்துல இருந்து தமிழ் தலைவாசோட ரைட் ரைடர்ஸ் அடக்கி வச்சிருந்தார். ரைட் பக்கம் ஏறவே விடல. அது ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸா இருந்துச்சு. யூ மும்பா சைட் டிஃபென்ஸ் பெருசா ஒர்க் ஆகல தான், பட் லோகேஷோட கிளிம்ஸ் வந்து சூப்பராகவே அது ஒர்க் ஆன மாதிரி காட்டியிருந்தாங்க. பட் யூ மும்பா இந்த போட்டி ஜெயிச்சதுக்கு முக்கியமான ரீசன் ரைடிங் யூனிட், எஸ்பெஷலி அஜித் சவான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. தமிழ் தலைவாஸ் இந்த போட்டியை தோத்திருந்தாங்க. மிஸ்டேக்ஸ் இருக்கு, டீம் சரியா இல்ல, ஆடுறது எல்லாமே பேக்கப் ரைடர்ஸ் தான். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். இதுல இருந்து இவங்க பிளே ஆஃபுக்கு போனாங்கன்னா அது வேற லெவல் தான். போவாங்களா இல்லையா வெயிட் பண்ணி பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து ஒரு தனியா வீடியோ போட்டுறேன். சரி, இப்போ புதுசா சைன் பண்ணி எடுத்திருக்க அந்த சாய் பிரசாத் யார் அவரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. தமிழ் தலைவாஸ் ரீசெண்டா ட்ரைனிங் வீடியோ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுலயே நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இந்த சாய் பிரசாத். நிறைய பேர் எங்கிட்ட யாருன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ரொம்ப மொட்டையா தான் அனௌன்ஸ் பண்றாங்க. சாய் பிரசாத் பா சைன் பண்ணி எடுத்திருக்கோம். அவர் யாரு, எந்த ஊரு, எதுவுமே கிடையாது. அவரை போய் செக் பண்ணி பார்த்தா அது ரைட் கவர் டிஃபெண்டர்னு காட்டுது. உண்மையா சொல்லணும்னா அவர் ஒரு ரைடர். யுவா கபடி சீரிஸ் எல்லாம் பிளே பண்ணிருக்காரு. கர்நாடகாவை சேர்ந்த பிளேயர் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் தெரிய வந்திருக்கு. பட் அவ்வளவு டீடைல்டா நான் இன்னும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கல. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அடுத்து தமிழ் தலைவாசை பத்தி ஒரு வீடியோ போடுறேன்ல, அதுல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அந்த வீடியோல இன்னொரு அப்டேட் நான் சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கோச் எதுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த 2 கோச் தான் முக்கியமான ரீசனா தமிழ் தலைவாஸ் தோக்குறதுக்கு. அதுவும் அந்த வீடியோல தான் உங்களுக்காக சொல்ல போறேன். இப்போதைக்கு இந்த மேட்சை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சாய் பிரசாத் யுவா கபடி சீரிஸ்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்க ஒரு ரைடர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.